ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு லாங் வீடியோ தான். எப்போவுமே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு எனக்கே போர் அடிச்சு போச்சு. அதனால் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நிறைய பேர் வீடியோ பார்க்கிங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அது வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் வாட்ஸ்அப்லனாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் என்ன டவுட் அப்படின்னாலும். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து நான் ஆல்ரெடி டசல்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ண வீடியோ காமிச்சிருப்பேன். இதை வந்து எப்படி நான் வந்து ரோப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். நான் ப்ளவுஸ்லேருந்து கட் பண்ணச்சில் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்படி இதில் எதுவும் டவுட் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அதனால் இதில் எதுவும் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதையும் நான் திருத்திக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நான் வந்து 4 பீஸையுமே கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஒரு சைடுக்கு வந்து 2 பீஸ் வரும் தெரியும். அதனால் நான் இப்போ வந்து ஒரு சைடுக்குள்ளதை மட்டும் நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு காமிக்கேன் பாருங்கள். அதுக்கு வந்து நான் வந்து அந்த கெட்ட பக்கத்தை வந்து நான் உள்ளே வச்சுருக்கேன். அந்த நூல்லாம் இருக்கும்ல, அதை வந்து நான் உள்ளே வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்னர் இருக்குல்ல, கார்னரை வந்து கரெக்டாக அதில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் நீடில் நம்பர் 11 எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு வந்து மெல்லிஸாக இருக்கும். அந்த ஊசி வந்து நம்ம வந்து கொக்கி எல்லாமே யூஸ் பண்ணுவோம்ல, கொக்கி வைக்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஊசி வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஓட்ட புடச்சிலே கொஞ்சம் பெரிய சைஸாக வந்த மாதிரி எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து பொடி ஊசி தான் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 11 தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நூல் வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா, ஒரு நூலாக எடுத்து 2 எடுத்திருக்கேன். கொக்கிலாம் இப்போம்ல அப்படி உள்ள நூலுக்கு மாதிரி நான் எடுக்கலை, கொஞ்சம் திக்காக. நான் ஒரு நூலாக எடுத்து 2 எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எப்படின்னா உள்ளடி வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவேன். கீழேருந்து மேலே அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் வந்து எப்படின்னா சீக்கிரம் முடிச்சிடணும், இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதில் கொஞ்சம் நூல் வந்து நான் வளர்த்தி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம அவசரத்துக்கு தான் அவ்வளோதான் சீக்கிக்கிட்டோம்ல, அதே மாதிரி நூல் வந்து சீக்கிக்கிட்டு அப்போ என்ன பண்ணேன், வீடியோ மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் நூலை கட் பண்ணி கொறுத்து வாங்கி மறுபடியும் நான் இவ்வளோ தூரம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். மறுபடியும் தான் ஐயோ வீடியோ எடுக்கமே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் போகுது எல்லாம். பாதி மறந்துடும், எல்லாம் என்ன பண்ணுறோங்கிற ஞாபகம் இல்லாமல் தான் இருக்க வேண்டியது இருக்குது. தைக்கிறதுனால அந்த டென்ஷனு, அர்ஜென்ட் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னாலும் பாருங்கள், ரொம்ப என்னென்ன தைக்கும் அந்த இதுவே தான் ஃபுல்லாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்டில் பசங்க வீட்டுக்காரங்க அந்த நினப்பை விட நைட்டு ஃபுல்லாக என்ன ஓடுது அப்படின்னா, ஐயோ நம்ம ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுமே, எப்போ கொடுத்துருவோமா, இதை முடிச்சிருவோமா, அந்த இதே தான் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். எப்படின்னா இன்றைக்கி என்ன கொடுக்கணும், நாளைக்கு என்ன கொடுக்கணும், இந்த டைமுக்குள்ளே கொடுத்துரும், இல்லைன்னா அவங்க திட்டுவாங்களே அப்படிங்கிற இதே தான் எனக்கு ஃபுல்லாக ஓடிட்டுருக்கும். இனி தீபாவளி வேறு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குமா, ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஃபுல்லாக அதுவே தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னென்ன பண்ண வாங்க அப்படிங்கிறதே தான் ஓடிட்டே இருக்குது. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய டெய்லர்ஸ்க்கே தெரியும், இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரீயாக இருப்போம், அந்த நேரம் யாருமே நம்மளுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் இப்போ தான் பாருங்கள், எல்லாருமே கடைசி நேரத்தில் எனக்கு ஸ்டிச் பண்ணி தாங்கண்டே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதான் உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்களாம் சொல்லுங்கள் எப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் அந்த கார்னர்லேருந்து அது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டு ரோப்பை வந்து நான் லாஸ்ட்டில் தான் நான் வந்து அட்டாச் பண்ணி உள்ளே வைப்பேன். கரெக்டாக அந்த நுனியில் வைக்கிற மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஒரு விரல் வளர்த்திக்கு இருக்கிற மாதிரி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதுக்கு மேலேயே ஊசியை வந்து நீங்கள் குத்தி எடுங்க. ஒரு 2-3 நேரம் குத்தி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து நம்ம நாட்டை இழுத்தாலும் அது வந்து உருவி வராது. அதெல்லாம் திடீர்னு யாரும் பிடிச்சி இழுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தனியாக கலண்டு வந்த மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் இப்படியே பண்ணுங்கள். நூலும் பாருங்கள், நான் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ரெட் கலர் ப்ளவுஸு, அப்போ நம்ம ரெட் கலரில் நூல் போடணும் அப்படின்லாம் கிடையாது. ரெட் கலரில் நீங்கள் நூல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா, நம்ம கரெக்டாக அந்த அவுட்லைன் வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம். நான் இப்போது ஸ்டிச் பண்ணுறது பாருங்கள், மேலே இங்கேயும் நான் ஸ்டிச் பண்ணச்சில்ல, இப்போது ரெட் கலர் நூலாக இருந்துச்சுன்னா அந்த கோல்டு கலர் நூலுக்கு மேலே தான் அந்த ரெட் கலர் நூல் விழும். அப்போ பார்க்க வந்து அது வந்து நீட்டாகவே இருக்காது, ஏதோ நம்ம ஒட்டு போட்ட மாதிரியே தெரியும். இது கோல்டில் பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அந்த நூலே வெளியே தெரியாது. அந்தளவுக்கு நான் வந்து கோல்டு கலர் நூல் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது வந்து வேஸ்ட்டு கிளாத். நான் கரெக்டாக அந்த கயிறை வந்து தைச்சிட்டு கொஞ்சம் மீதி இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் வந்து வேஸ்ட்டு கிளாத்து இல்லைனா சிலவங்க வந்து இந்த பஞ்சு ஏதாவது காட்டன் மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. நான் வந்து வேஸ்ட்டு கிளாத்தே போதும் அப்படின்னு வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, அது வந்து ரொம்ப சப்பையாக இருந்த மாதிரி இருக்குல்ல, இது வச்சா கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும், கொஞ்சம் புஃபுண்டு இருந்த மாதிரி இருக்கும், பார்க்க வந்து நல்லாயிருக்கும், அந்த கீழே ரோப்பு தொங்கச்சில் அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து வேஸ்ட்டு கிளாத் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக உள்ளே வச்சு அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாக. பாருங்கள், நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பொறுமையாகவே பண்ணுங்கள். ஆரி ஒர்க் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமையாகவே ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் எல்லாமே அப்படியே பண்ணுங்கள். நம்ம வந்து எடுப்பில் இவ்வளோது முடிச்சிடும் அப்படி முடிச்சிடணும்னு நினைக்காதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இருங்க. நானும் பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸ் போட்ட வீடியோ நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ப்ளவுஸுக்கும் நான் இப்போ போடுற ப்ளவுஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் அப்படிங்கச்சில் ரொம்ப எப்படின்னா ஒர்க்கு பார்க்கச்சில் ஐயோ நம்ம இந்த ஒர்க்கு போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இப்போ என்னென்னா கொஞ்சம் அந்த அளவை விட கொஞ்சம் நம்ம பரவாயில்ல, ரொம்ப நான் சொல்ல மாட்டேன், முந்தியை விட நம்ம வந்து இப்போ ஸ்டிச்சிங்கில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதனாலே நீங்கள் வந்து எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே கை திருந்தும். நம்ம இப்போது பழகிட்டு ஒரு 2 வருஷம் கழித்து நீங்கள் மறுபடியும் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பழகிட்டோம்ல, அப்போ நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடும் வராது, கை திருந்தவே செய்யாது. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து திருந்தும். ஆரி ஒர்க்குமே அவ்வளோ நீட்டாக வரும். எவ்வளோ தூரம் வருமோ அப்படி வரும். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து கார்னர் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த வந்து சிலும்பல்லாம் இருக்குல்ல, அந்த சிலும்பல்லாம் போடுறதுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, தீக்குச்சி இருக்குது இல்லைன்னா ஊதுபத்தி அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதை லைட்டாக பற்ற வச்சுட்டு, நான் வந்து தீக்குச்சி தான் வச்சுருந்தேன். அந்த சைடு ஃபுல்லாகவுமே பாருங்கள், நான் வந்து அந்த சிலும்பலெல்லாம் நான் இப்படி லைட்டாக அப்படியே எடுத்து விட்டுட்டேன். அப்போது வந்து அந்த ரெட் கலர் நூல் வந்து சிலும்பி அங்கே இங்கே நிற்குதுலாம், அது வந்து அப்படி உள்ள லைட்டாக படிஞ்சிரும். அப்போ இருக்கச்சில நம்மளுக்கு இதை விட பார்க்கச்சில நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்கையே. இதுக்கு கீழே நான் என்ன தொங்க போட்டிருப்பேன் அப்படின்னா, ஹேங்கிங்கும் தொங்க போட்டிருக்கேன். ஆனால் ஹேங்கிங் போடுற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக எதுனாலும் இதில் இனிஷியல் போட்டனாலும் நீங்கள் பண்ணலாம். வேறு என்ன டிசைன்னாலும் உங்களுக்கு வந்து எந்தெந்த டிசைன் தோணுதோ அந்த டிசைனில் நீங்கள் பண்ணினாலும் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னாலும் கமெண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது ரெண்டுமே நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு இதில் வந்து நான் சைடு ஃபுல்லாகவுமே நான் இந்த மேட்ச் பாக்ஸ் வச்சு ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன். இன்னொரு இதில் வந்து நான் பண்ணலை. பாருங்கள், ரெண்டுக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்ற உங்களுக்கே தெரியும். மறக்காமல் இதே மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு காமிங்க. ஃபோட்டோஸ் எதுனாலுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ப்ளவுஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு 3 இது ஹேங்கிங் தொங்க போட்டிருக்கேன், கட் பீடு போட்டு. நார்மல் பீடு போடலை, ஏன்னா இது ஃபுல்லாகவுமே நான் வந்து கட் பீட்டில் தான் நான் வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதுனால இது ஃபுல்லாகவுமே நான் கட் பீட்டில் தான் ஹேங்கிங் போட்டிருப்பேன். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.